பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே அவரோடு பேசவும் அவருடைய வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். என்ன வார்த்தையோடு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று பார்ப்போம். மத்தேயு 11 29வது வசனத்திலே, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறதான வார்த்தை, என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் கற்றுக்கொள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? உன் மனதில் வைத்து அதை சிந்திப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே, உம்மை போல நானும் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக நான் நடந்து வர பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நீங்க கிரியை செய்யும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே என்று நாம் பதில் கூறுவோமா? இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் தேவனாகிய ராஜாவே, உம்மை போல மனத்தாழ்மையும் சாந்தமும் எனக்குள் இல்லாததனாலே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்னோடு கூட பேசும். என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இருதயமும் உம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டும், உம்மோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பூமியிலே எப்படி மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டீரோ, மன சாந்தமுள்ளவராய் நடந்து கொண்டீரோ, அப்படியாய் உம்முடைய மகனாகிய நானும் மனத்தாழ்மையாய் சாந்தமுள்ளவளாக நான் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யுங்கப்பா என்று அவரை நாம் துதிப்போம். அப்படி துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமையினாலே, மகிமையினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர் காத்து ரட்சிப்பார். எப்படி அவர் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டார், சாந்தமுள்ளவராக வாழ்ந்தார் என்று காண்போமானால், அவர் எல்லாவற்றிலேயும் அவர் மனத்தாழ்மை உள்ளவராக, சாந்தமுள்ளவராக நடந்து கொண்டதை வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. அவரை ஜனங்கள் பிசாசு பிடித்தவர்கள் என்று கூறினார்கள், வேசியின் மகன் என்று கூறினார்கள், பைத்தியக்காரன் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அவர் ஒரு வார்த்தையும் திருப்பி பேசவில்லை. ஏன் என்னை இப்படி கேவலமாய் பேசுகிறாய் என்று அவர் எண்ணிக்கொள்ளவும் இல்லை. அதை கண்டு அவர் சஞ்சலப்படவும் இல்லை. அவர் வந்த நோக்கம் என்னவென்றால், மனிதர்களை ரட்சிக்க வேண்டும். அடிமைப்பட்டிருக்கும் மனிதர்களை நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருந்தது. போர் சேவகர்கள் பலவிதமான காரியங்களை குறித்து அவரை துக்கப்படுத்தினார்கள், அடித்து துன்பப்படுத்தினார்கள். சவுக்கினால் அடிக்கும் பொழுது அவருடைய இரத்தமும் சரீரமும் பீரிட்டு வந்தது, சதை பிச்சுக்கிட்டு வந்தது. அதை கூட அவர் பொருட்படுத்தவில்லை. என் மக்களை சாத்தான் பிடியிலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டும், அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாகாதபடி என்னுடைய இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. அதற்காகவே நான் இந்த பூமியிலே பிறந்தேன், இந்த பூமியிலே அவதரித்தேன் என்ற சிந்தையோடு அவர் இந்த கொடூரமான பார சுமை கொண்ட சிலுவையின் பாரத்தின் வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை அவர் சுமந்தார். பலவிதமான காரியங்களிலே அவரை ஈடுபட்டு பலவிதமான செயல்களிலே அவர் சகித்து வாழ்ந்து வந்தார். நாம் அப்படி வாழ முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்தால்தான், நமக்குள்ளே வாழ்ந்தால்தான் நாம் அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக வாழ முடியும். பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிற நாம் கிறிஸ்துவை போல
மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நாம் கர்த்தரோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய விண்ணப்பமாக அவர் ஏற்று நம்மளுக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். உம்மை போல நானும் சாந்தமுள்ளவளாக, மனத்தாழ்மை உள்ளவனாக வாழ்ந்திட எனக்குள்ளே நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. நீங்களும் கூட கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு உம்மை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நடந்து கொள்ள கிருபை காட்டுங்க, தயவு கூறுங்க. எந்த விதத்திலேயும் நான் உம்மை துக்கப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி உம்மை போல வாழ்ந்திட, உம்முடைய மகனாக நான் இந்த பூமியிலே ஜீவிக்க என்னை உம்முடைய இரத்தத்தினால முத்திரையிட்டு பாதுகாத்து ரட்சியுங்க. இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கொடுத்தீரே, இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்து எங்களை சந்தோஷப்படுத்துகிறது போல நாங்களும் கூட உமக்கு சித்தமானபடி, உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக, கனிதரும் திராட்சை செடியாக நாங்கள் உங்கள் பார்வையிலே வாழ்ந்திட கருணை காட்டும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே என்று இந்த வசனத்தின் கடைசி நேரத்தை முடிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.